viewers, welcome to AAVA Lifestyle Anushya's cooking channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹெல்தியா ஹாப்பியா இருங்க. இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஃபிஷ் பிரியாணி. நான் ஆல்ரெடி சிக்கன் மட்டன் பிரியாணி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இந்த ஃபிஷ் பிரியாணிக்கு நான் பாறை மீன் தான் எடுத்திருக்கேன். அதில் ரொம்ப முள் இருக்காது, அதனால் நான் அந்த ஃபிஷ் எடுத்திருக்கேன். இப்போ அதை ஒரு மேரினேஷன் பண்ணிக்கலாம். அதுக்காக மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், ஒரு ½ லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த லெமன் ஜூஸை வச்சே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாம் இந்த மிக்சரை இந்த ஃபிஷ்ஷில் மேரினேட் பண்ணிக்கலாம். ஃபிஷ்ஷோட எல்லா பக்கத்துலேயும் நல்ல ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரியே எல்லா மீனையும் நான் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு சொல்கிறேன். இஞ்சி ஒரு மீடியம் பீஸ் எடுத்திருக்கேன், பச்சை மிளகாய் 5 எடுத்திருக்கேன், பூண்டு 10 பல் எடுத்திருக்கேன், வெங்காயம் 4 எடுத்திருக்கேன், தக்காளி 4. இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான பாஸ்மதி ரைஸ் 2.5 கப் எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். இந்த ஃபிஷ் பிரியாணிக்கு நான் தேங்காய் பால் தான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு தேவையான அளவு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான மல்லி புதினா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மேரினேட் பண்ண ஃபிஷ்ஷை நாம் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அதுக்காக ஒரு நான்ஸ்டிக் தவா வச்சுருக்கேன். அது சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் விடுறேன். எண்ணெய் சூடானதும் நாம் மேரினேட் பண்ண ஃபிஷ்ஷை அந்த தவாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ஃபிஷ்ஷோட ஒரு பக்கம் நல்லா குக் ஆகிடுச்சு, அதை அப்படியே திருப்பி விட்டுடலாம். அடுத்த பக்கமும் ஈவனாக குக் ஆகணும். இப்போ 2 பக்கமும் ஈவனாக குக் ஆகிடுச்சு. இப்போ பிரியாணி செய்கிறதுக்காக ஒரு டீப் நான்ஸ்டிக் கடாய் தான் வச்சுருக்கேன். அது சூடானதும் அதில் 2 டீஸ்பூன் அளவு கீ சேர்த்துக்கிறேன், 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். அது சூடானதும் நாம் எடுத்து வச்சுருந்த கரம் மசாலாலாம் சேர்த்துக்கிறேன், பே லீஃப் சேர்த்துக்கிறேன், 1 டீஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருந்த பூண்டு இஞ்சி 2ஐயும் சேர்த்துக்கலாம். அது ஃப்ரை ஆனதும் நாம் கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன், பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். அந்த ஆயில்லையே அந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். அது நல்ல கோல்டன் கலரில் நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ ஓரளவு அது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஒரு தட்டு வச்சு நான் அதை மூடி வச்சிடுறேன். 1 மினிட் அப்படியே விட்டுடலாம். இப்போ எடுத்து பார்க்கும்போது தக்காளி வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் ½ டீஸ்பூன், மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தயிர் 2 டீஸ்பூன், ஒரு கையளவு புதினா இலை, ஒரு கையளவு மல்லி இலை சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகணும். இப்போ அது நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நாம் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த எல்லா ஃபிஷ்ஷையும் சேர்க்க வேணாம். அதிலிருந்து 2 பீஸை மட்டும் நான் இப்போ இந்த டைமில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதை நல்லா அந்த மசாலா கூட மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நாம் எடுத்து வச்சுருந்த அந்த தேங்காய் பாலை சேர்த்துக்கிறேன். நான் 2.5 கப்பு ரைஸ் எடுத்திருக்கனால 5 கப்பு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். தண்ணியான தேங்காய் பால் தான் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், அது நல்லா பாயில் ஆகிடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாம் ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ் சேர்த்தப்புறம் கொஞ்சம் மெல்லமாக மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த டைமில் நாம் உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு தேவைன்னா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை மெல்லமாக ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள்,
ரைஸும் தண்ணியும் ஓரளவு ஈவன் ஆயிடுச்சு. இதை மெல்லமாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாம் தம் விட்டுடலாம். தம் விடுறதுக்காக ஒரு பழைய தவா மேலே தான் நான் அந்த பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பை சிம்மில் வச்சிடணும். பேலன்ஸ் இருந்த அந்த ஃப்ரை ஃபிஷ்ஷை இந்த ரைஸ் மேலே நான் அதை அப்படியே அரேஞ்ச் பண்ணுறேன். அது மேலே கொஞ்சமாக புதினா இலை மல்லி இலை தூவிக்கிறேன். இது ஃபிஷ் பிரியாணினால் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறேன். இப்போ மூடியை வச்சுட்டு அது மேலே கனமான ஏதாவது ஒரு பொருளை வைக்கணும். நான் நம்ம இஞ்சி பூண்டு இடிக்கிற அந்த கல் தான் வச்சுருக்கேன். ஒரு 20 மினிட்ஸ் அப்படி நம்ம தம் விட்டுடலாம். இப்போ பாருங்கள், 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளோட ஃபிஷ் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரைஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்கு. இப்போ நான் இதை உங்களுக்கு சர்வ் பண்ணி காமிக்கிறேன். நல்ல அகலமான ஒரு பிளேட்டில் உங்களுக்கு சூப்பராக அதை சர்வ் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ உதிரியாக மாய்ஸ்டாக சூப்பராக வந்திருக்கு பிரியாணி. இப்போ அது மேலே நான் ஃபிஷ்ஷையும் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ரைத்தாவும் உங்களுக்கு சைடில் வச்சுருக்கேன். நம்மளோட எம்மியான ஃபிஷ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். முள் அதிகமாக இல்லாத ஃபிஷ் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பாறை மீன் இல்லை வஞ்சரம் மீன் இதில் எல்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே வீவர்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ரெகுலராக என்னோடய சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆல்ரெடி நான் நிறையா பிரியாணி ரெசிபி போட்டிருக்கேன். அதோட லிங்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணால் அதையும் செக் பண்ணிக்கலாம். ஓகே வீவர்ஸ், இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.